வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 செகண்ட் சம். எஃப் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் ஏ கோஸ் டு பி என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு ஏ ஈக்குவல் டு 2 4 6 10 11, பி ஈக்குவல் டு 0 1 2 4 4 5 9 ஆக இருக்கும் பொழுது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. வரிசை சோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம். ஓகேவாம்மா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து எஃப் வந்து ஏ கோஸ் டு பி. ஓகேவாம்மா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1 இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ வரிசை ஜோடிகளின் கணம். ஓகேம்மா? ஏ ஈக்குவல் டு ஏ என்ன கொடுத்துருக்கான்? 2 4 6 2 4 6 10 12 இது வந்து கொடுத்துருக்கான். கிவனை வந்து நம்ம எழுதிக்கணுமா? பி ஈக்குவல் டு 0 1 2 1 2 4 1 2 4 5 9. முதல்ல ப்ராப்ளத்தில் வந்து கிவனை எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம்னா ஃபஸ்ட்டு எழுதுமா? ஃபஸ்ட்டு வந்து வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் என்ன சொல்கிறான்? எக்ஸ் வந்து 2. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்கம்மா. ஏ வந்து 2. ஏ வந்து 2வாக இருக்கச்சமையும் பாருங்கள், அது ஏயில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 2 4 6 10 12. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. அப்போ இப்போ இதில் வந்து 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 பை 2 மைனஸ் 1, 2 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ 1 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 4. எக்ஸ் வந்து 4னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஸோ தட் இஸ் 4 பை 2 minus 1, so that is 2 minus 1 that is 1. ஓகேவாம்மா? x equal to 4. then next x equal to என்னது? 6. f of x equal to x by 2 minus 1, so that is x வந்து 6 by 2 minus 1 3. 3 minus 1 that is equal to 2. then x equal to 10. 10 என்னது? f of x equal to x by 2 minus 1. So 10 by 2 minus 1 that is 5 by 2 minus 1 that is equal to 4. X equal to 12. f of x equal to 12 by 2 minus 1 that is 6 minus 1 that is 5. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்க? வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் எப்படி? எக்ஸ் வந்து 2வாக இருக்கச்சுமே 0. அப்படி தானம்மா? எக்ஸ் வந்து 2வாக என்ன இருக்குல்ல? 2 0 4 1. 4 வந்து கோஸ் டு 1. அப்படி தானம்மா? 4 கோஸ் டு எக்ஸ் வந்து 4ஆக இருக்கச்சுமே இது 1. எக்ஸ் வந்து 6ஆக இருக்கச்சுமே தட் இஸ் 2. தென் எக்ஸ் வந்து 10ஆக இருக்கச்சுமே தட் இஸ் 4. எக்ஸ் வந்து 12ஆக இருக்கச்சுமே தட் இஸ் 5. ஓகேம்மா? எக்ஸ் 12 5 அப்படி தானம்மா? 12 5 வரை வருது. ஓகேம்மா? இதுதான் எனது வரிசை ஜோடிகள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வரிசை ஜோடிகளின் கணம். 1 2 3 4 5 3 6. பார்த்தீங்களாம்மா? இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5.
ஆனால் பியில் 1 2 3 4 5 6 இருக்குது. இதில் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 4 6 என்ன இருக்கலாமா, எக்ஸுக்கு என்ன போட்டிருக்கோம் பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 2 4 6 10 12 இதெல்லாம் போட்டு எஃப்ஆஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சி இதன்னு வரிசை ஜோடிகளின் கணத்தை வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், அட்டவணை. செகண்ட் வந்து என்னதுமா, அட்டவணை. அட்டவணை எப்படி போடணும் பாருங்கம்மா, எக்ஸ் எஃப்ஆஃப்எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லம்மா. எக்ஸ் வந்து 2வாக இருக்கச்சமையும் எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து 0 2வாக இருக்கச்சமையும் 0. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 4ஆக இருக்கச்சமையும் எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து 1. தென் எக்ஸ் வந்து 6ஆக இருக்கச்சமையும் எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து 2. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து 10ஆக இருக்கச்சமையும் எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து எவ்வளோ 4. எக்ஸ் வந்து 12ஆக இருக்கச்சமையும் எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து 5. ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் திஸ். இப்போ வந்து நம்ம அட்டவணை வந்து நம்ம குறிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட்டு வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் எழுதியாச்சு, அட்டவணை குறிச்சாச்சு. அம்புக்குறிப்படம் விடுமா. தேர்டு வந்து என்னது, தேர்டு கொஸ்டின் வந்து என்னது, தேர்டு கொஸ்டின் வந்து அம்புக்குறிப்படம். அம்புக்குறிப்படம் என்னது பாருங்கம்மா, இது என்னது, பி ஏக்கு வந்து என்னது 2 4 6 10 12 0 1 2 4 5 9. பார்த்தீங்களாம்மா, 2 4 6 12. பி வந்து 0 1 2 3 4 9. இப்போ அம்புக்குறி படத்தில் சொல்லுவோம், எக்ஸ் வந்து 2வாக இருக்கச்சுமே எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து என்னது 0. ரைட். எக்ஸ் வந்து 4ஆக இருக்கச்சுமே 1. எக்ஸ் வந்து 4ஆக இருக்கச்சுமே 1. எக்ஸ் வந்து 6ஆக இருக்கச்சுமே தட் இஸ் 2. ரைட். எக்ஸ் வந்து 10ஆக இருக்கச்சுமே தட் இஸ் 4. எக்ஸ் வந்து 12ஆக இருக்கச்சுமே தட் இஸ் 5. 9க்கு வந்து ஜோடி இல்லை. ஓகே, இது வந்து என்னது அம்புக்குறி படம். தென் நெக்ஸ்ட்டு வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம் வரையுமா, அது வந்து கிராஃப் தான். வரைபடம் எப்படி வரைவாங்கன்னா பாருங்கம்மா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ் 10 பண்ணும். பிக்கு வந்து எப்படி வரும், 0 1 2 3 4 5. இப்போ பாருங்கம்மா, வரைபடத்தில் என்னது எக்ஸ் வந்து பாருங்கள், எக்ஸ் 2வாக இருக்கச்சுமே 0. அப்படி தானே. அப்போ இதுதான் திஸ் 2, 0. இது என்னது 4, 1. 4 என்னது திஸ் 4 1. வரைபடத்தில் 6, 2 6 this 6, 2. Then next 10, 4. 10ல இருந்து this 10, 4. அடுத்து 12, 5. 12ல இருந்து இங்கே வரும் 12. ஓகேம்மா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம்,
வரைபடம் மூலமாகவும் நம்ம செஞ்சிட்டோம். இந்த இப்போ வீடியோவை வந்து நீங்கள் என்ன செய்யணுமா, 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம படிக்கணும். ஆமா, இதில் ரொம்ப ஈஸியான சம் தானம்மா. நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து டவுட் இருந்தால் அதில் கேளுங்க. நான் போடுறேன் வீடியோ, அடுத்தடுத்து வீடியோ. ஓகேம்மா. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஈவினிங் 7 to 9 வந்து லைவ் கிளாஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன். ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.